மாணவர்களே, இயேசுவி நாமத்தினாலே இந்த வீடியோ மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு. வியாதியை போக்குறவர், விடுதலையாக்குறவர் இயேசு. அவரிடத்தில் உங்கள் குடும்பங்களை பாதப்படியில் வைக்கிறேன். ஏசப்பா, என்னென்ன காரியத்துக்கு உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கணும். நான் அதுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்க்குற யூடியூப் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா அப்படின்னு வீடியோ பார்க்குற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நான் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை கேட்குறவர்கள் நீ கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்குற இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலிமா அப்படியே வீடியோவை பார்க்குற குடும்பங்களை கர்த்தர் நீ ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஏசப்பா, உங்களுடைய கரம் அந்த குடும்பத்து மேல் இருக்கட்டும். கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் படிக்க போகும்போது ஆண்டவரே நீ சுகபத்திரமாக கொண்டு போய் சேர்த்து சுகபத்திரமாக கொண்டு வாங்க. காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காலேஜில் கர்த்தாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு அந்த பிள்ளைகளை சுகபத்திரமாக கொண்டு போய் சேர்த்து சுகபத்திரமாக கொண்டு வாங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை சுகபத்திரமாக வேலைக்கு கொண்டு போய் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண தடையை உடைத்து போட்டு திருமணம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமணம் ஆகி பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுராஜா, அந்த திருமணத்திலே கர்த்தாவே நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, வியாதியற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் ஏசப்பா மருத்துவமனையில் இருக்கலாம், அப்பா இல்லை கூடாரத்தில் இருக்கலாம். கர்த்தாவே, உங்களுடைய கரம் இப்போது நீட்டப்படட்டும். இயேசுவே, ஆவியானவரே, வல்லமையின் கரம் இப்போது நீட்டப்பட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, வல்லமையான கரம் தொடட்டும். எங்கெங்கெல்லாம் அங்கே பலவீனப்படுகிறதோ அங்கெல்லாம் உள்ளாங்காலிலிருந்து உச்சாந்தால் வரைக்கும் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்போது விடுபட்டு போகட்டும். ஆண்டவர் ஏசப்பா, சுகமடையட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தகப்பனே, ஆவியானவரே, நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். அப்பா, உன் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி சுகம் தரும் வல்லவரே, இப்போது வார்த்தையை அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் எங்கெங்கெல்லாம் வியாதி இருக்குது, வியாதி வறுமை எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, கடன் தொல்லைக்காக ஜெபிக்கிறோம். கடன் தொல்லை மாட்டிக்கொண்டு கடன் அடக்க முடியாது இருக்கிறார்கள். அவருக்கு நல்ல ஒரு வேலையை கட்டளையிட்டு ஆண்டவரே சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த கடன் அடைக்க உதவி செய்யுங்க. நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பேன்னு சொன்னிருப்பது வாசனத்தின் பிரகாரமாய் இந்த குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. என்னென்ன தேவையோடு கட்டுகளோடு இருக்கிறோம் அந்த கட்டுகள்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.